இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா நீங்க பிளேயரா நல்லா நீங்க ஷைன் பண்ணீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு. நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இதுல மற்ற ஸ்போர்ட்ஸை விட செஸ்ல நிறைய இருக்கு உங்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா மற்ற ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்களா உங்களுக்கு டீம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ குறைஞ்சது 10 பேர் 4 பேராவது இருக்கணும் ஒரு டீம் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல. பட் செஸ் அப்படி கிடையாது. தனித்துவமான ஒரு இது ஆக்சுவலா இருக்கும். இப்போ நீங்க ஜெயிச்சீங்கன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் அது. இப்போ டீம் ஜெயிச்சது அப்படின்னா அதுல யாரும் சிறப்பான விளையாடுறோ அவங்களுக்கு தான் போகும். இப்போ செஸ் அப்படி கிடையாது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீங்க தான் முழுக்க இதுவாகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு ப்ரைவேட்லேயே உங்களுக்கு நிறைய இடத்துல கேட்பாங்க. செஸ் பிளேயர் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திங்க் பண்ண தெரியும். ஒரு ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்ண தெரியும். அவங்களால லாஜிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா லாஜிக்கா எப்படி அவங்க திங்க் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கும் தெரியும். பட் செஸ் பிளேயர்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு வந்து தோணும். அப்புறம் முக்கியமா கிரியேட்டிவிட்டி. நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சுட்டு போக முடியாது. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்ல நம்ம எப்படி எல்லாருமோ ஆப்போனண்ட் எப்படி பண்ண தெரியாது இல்லையா. லைஃப் ஒரு மாதிரி தான். நாளைக்கு என்ன நமக்கு தெரியுமா தெரியாது. தெரிஞ்சா அது சாட்சியம் இருக்காது. ஸோ நமக்கு வந்து எல்லாமே ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணி நம்ம மூவ் பண்றோம். செஸ் அது மாதிரி தான் வாழ்க்கையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம். அதுல நம்ம கிரியேட்டிவா நம்ம என்ன திங்க் பண்றோம். அதாவது கிரியேட்டிவிட்டி திங்கிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனின்றதுனால நான் சொல்றேன். கவர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து செஸ் பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள பாயிண்ட் தான் இருக்கு. இப்போ நீங்க ஸ்டேட் லெவலில் ஜெயிக்கணும், நேஷனல் லெவலில் ஜெயிக்கணும். இப்போ நம்ம ஊரில் நிறைய நடக்கும். சிவகங்கை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஜோனல்லாம் நிறைய உங்களுக்கு போட்டி வைப்பாங்க. ஸோ போட்டியில் நீங்க கலந்துக்கணும். கலந்துட்டீங்கன்னா ஜெயிக்க நீங்க அடுத்தடுத்து போகலாம். அதில் வர சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தமிழக அரசு செஞ்ச முதல்வர் கோப்பைன்னு ஒன்று பண்றாங்க இல்லையா. முதல்வர் போட்டின்னு வைக்கிறாங்க. அதனால நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு காலேஜ் போறதுக்கும் சரி அடுத்தடுத்து உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் உங்களுக்கு வந்து அது ஒரு பாயிண்டா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கேட்கலாம். செஸ் கேட்டாலும் சரி உங்களுக்கு ஆர்பிட்ரு அந்த ஃபீல்டும் உங்களுக்கு கேட்கலாம்.